பவர் கட்னால ஸ்பேஸ் ஆக்சிடென்ட்லாம் கட் ஆயிடுச்சு. ஆமா, சும்மா கை தவறி பட்டுருச்சான். கை தவறி பட்டனால தவறுதலா ஸ்பேஸ் வந்து கட் ஆயிருச்சு. அதனால இப்ப அர்ஜென்டா ஸ்பேஸ் போட்டிருக்கோம். அது மொபைல் டேட்டா வைஃபைல இருந்து மொபைல் டேட்டா மாற கேப்ல கட் ஆயிட்டு இருக்கு. அடப்பாத்து இப்படி கட் ஆகுமா? நம்ம மேல படம் எப்படி கட் ஆகும்? நெட் பண்ணாம நிப்பாட்டு ஒரு செகண்ட் இல்லண்ணா, நிக்கும்ல. கரண்ட் போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வைஃபை கட் ஆயிரும்ல. அவரு மொபைல் டேட்டா இது பண்றதுக்குள்ள கட் ஆயிடுச்சுன்றாரு. ஓ ரைட், ஓகே ஓகே. அவரே ஒருத்தர் கதை நல்லா சொல்லிட்டு இருந்தாரு, யார் சொன்னாருன்னு தெரியல, அதுக்காட்டி விட்டுட்டோம். என்ன 10 நிமிஷம் தான் இருக்கு, விட்டுருவீங்களோ நினைச்சேன். அது பிரகாஷ் ப்ரோ வந்து அவரோட 10 மணி ஆயிடுச்சு முடிச்சுக்கலாமான்னு கேக்குற அந்த உரையோட முடிக்கணும்னு தான் வந்து வந்தாரு. ப்ராப்பரா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ரைட், ஓகே. பேசிட்டு இன்னைக்கு அவர் ஒருத்தர் கதை சொன்னாரு, கதை சொன்னதுக்கார திரும்ப போயிட்டாரான்னு தெரியல அவரு. கதை யாருமே சொல்லலையே ப்ரோ. இல்ல, யாரோ ஒரு சஜஷன் சொல்றேன்னு சொன்னாரு, ஏதோ ஒரு படம் சொல்றேன்னு சொல்லிருந்தாரு. இல்ல அவர் வந்து அந்த இது மட்டும் தான் சொன்னாரு. ரீகால் உண்மையா நல்ல படம் தான், சூப்பரா இருக்கும். நான் கதையா இன்னொரு நாள் சொல்றேன். இன்னைக்கு வந்து ஒரு கதை சொல்லலான் இருக்கேன், எல்லாரும் வரட்டும் சொல்லுவோம், ஒரு 5 நிமிஷம் சொல்லிடுவோம். இன்னைக்கு வந்து சொல்ல போற கதை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 18+ கதை தான். பாலா நோட் எடுத்துருப்பான். இல்ல, கதை வந்து 18+ கதை இல்ல, 18+ சீன்ஸ் இருக்க ஒரு சீரீஸ் நீங்க சொல்ல போறது. ஏன்னா கதைக்கு தேவைங்கிற மாதிரி இருக்கும், அதனால நிறைய சீன்ஸ் இருக்கனாலே அவன் நோட் எடுத்துருப்பான். சரி, ஓகே. 5 நிமிஷம் சொல்லுவோம், அது வரைக்கும் யாரும் வரவங்க வரட்டும், பேசுறவங்க பேசிட்டு இருக்கலாம். மகேஷ் ப்ரோ வந்திருக்காரு, ரொம்ப நேரம் அவர் பேசாம இருக்கிறாரு. கேட்டுட்டு இருந்தேன் பிரகாஷ். ஓகே, நீங்க சொல்லுங்க சஜஷன்ல. இல்ல இன்னைக்கு இந்த வாரத்துல படம் பாத்தீங்களா? எதுங்க இந்த வாரத்துல எதுவும் படம் பாத்தீங்களா? புது படங்கள் எதுவும் பாத்தீங்களா? இல்ல அதுக்கு முன்னாடி எதுவும் படங்கள் பாத்தீங்களா? இல்ல, இந்த நான் இருக்கிற ஊர்ல எதுவும் அதெல்லாம் ரிலீஸ் ஆகலைங்க. பெரிய படம் மட்டும்தான் வருவீங்க. எந்த ஊருக்கு? எதுவும் பண்ணல. கால்கரின்னு கனடால இருக்குங்க. அங்க ரிலீஸ் ஆமா, பெரிய படம் மட்டும்தான். பக்கத்தூர்லயே ரிலீஸ் ஆகல, கன்னடால எங்க ரிலீஸ் ஆகுது? கரெக்ட். ஆமா, நான் வந்து இப்ப இவரு போன வாரம் பரணி நீங்க சொன்னீங்களா இல்ல ஆதி சொன்னாரா தெரியல, இந்த சட்னி காரம் இல்ல சட்னி சாம்பார். ஆதி ப்ரோ தான் சொல்றாரு. நல்லா இருந்ததுங்க. நானும் இந்த மாதிரி பிரகாஷ் மாதிரி தான், இந்த த்ரில்லர், மிஸ்ட்ரி த்ரில்லர், சஸ்பென்ஸ் இந்த மாதிரி படம் தான் பார்ப்பேன். அதுல வந்து ஒரு ஃபார் சேஞ்சுக்கு வந்து இது ஒரு மாதிரி லைட் ஹார்ட்டட், ஒரு ஹார்ம்லெஸ் வாட்ச்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஆனா பொழுது போனதே தெரியல. அது பார்க்காதவங்க பார்க்கலாம், போர் அடிக்காம. ஆமா, நீங்க பாட்டுக்கு ஏதாவது போட்டு விட்டு நீங்க பாட்டு நல்லா இருக்குங்க. காமெடியும் யோகி பாபுவோட அந்த யூஷுவல் காமெடியும் நல்லா. அவரும் கொஞ்சம் வெப் சீரிஸ் தானே இல்லைன்னு ஒரு படம் தான் போல. அது நீங்க டைமிங் வைஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3-3.5 மணி நேரம் தான். இப்போ எடுக்கிற இந்த தமிழும் சரி மற்ற லாங்குவேஜ்லயும் சரி, இந்த வெப் சீரிஸா எடுக்கணும்னாலே அந்த ஒரு படம் கண்டென்ட் தான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் 7 எபிசோடு 8 எபிசோடுனாலும் அந்த ஒரு 3 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த ஒரு இதுல தான் கொண்டு வராங்க. 3.5 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டுங்க. ஆமா, அதேதான். படமே கொஞ்சம் ஒரு எக்ஸ்டெண்டடா போனா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா நீங்க இந்த பர்டிகுலர் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அதுக்கு மேல போயிருந்தாலும் நல்லா இல்லாம போயிருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி கரெக்டா அவங்களே அதான் கிறிஸ்பா நிறுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டோரி ஒரு சிம்பிள் ஸ்டோரி தான், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆனா பரவாயில்ல, அதுல மெயின் யோகி பாபு தான் அதோட மெயின் இது. பட் நல்லா இருந்துச்சு, பார்க்காதவங்க ஒரு வாட்டி பார்க்கலாம் கண்டிப்பா. ஆக்சுவலா அந்த இதுல யோகி பாபுவோட கேரக்டர் எனக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுமாதிரி சட்டில் காமெடியா இருக்கணும், ஆனாலும் வந்து கொஞ்சம் சீரியஸான இதா இருக்கணும். அவர் அந்த இது பிடிக்காமலேயே அந்த இடத்துல இருப்பாருன்றதுனால அது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி ஒரு இது பண்ணியிருந்தாரு. எனக்கு உண்மையிலே அந்த இதுல வந்து யோகி பாபு ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபுல் சீரியஸா பண்றதுதான் பண்ணிருந்தான். சமீபத்துல பார்த்தது. சொல்லுங்க. இல்ல சாரி, நான் அதான் சமீபத்துல நம்ம யோகி பாபுதும் கொஞ்சம் ரொம்ப ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி டெம்ப்ளேட் காமெடி மாதிரி ஆயிடுச்சுல வருது. பார்த்து ஒரு மாதிரி ஆனதுல இதுலயும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி தான் இருந்தது. நிறைய படம் வருது, நிறைய அவரு தான் இப்ப மேக்சிமம் வராப்புல. அதுல பார்க்கும்போது இது கொஞ்சம் பரவாயில்லையா தான், கொஞ்சம் இது இருந்தது, அதனால நல்லா தான் இருந்தது. அப்புறம் பிரகாஷ், நானும் ஒரு படம் சொல்லலான்ட்டு இருந்தேன் நானு. சொல்லுங்க பிரதர்.
இல்ல இது பாத்தீங்கன்னா அந்த படம் எகைன் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, நிறைய பேர். இங்கிலீஷ் படம் தான். 10 கிளவர்ஃபீல்ட் லேன்னுட்டுங்க. ஒரு நிமிஷம் மறுபடியும் சொல்லுங்க. நம்பர் 10 நம்பர் 10 கிளவர்ஃபீல்ட் லேன். ஓகே ப்ரோ. ஸோ இது என்எஸ்எஸ் சுருக்கமா நான் சொல்றேன். கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, ஒரு பொண்ணு வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட் மாதிரி நடக்கும். இந்த கார் ஆக்சிடென்ட் மாதிரி நடக்கிறது ஃபர்ஸ்ட் சீனே தான் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அது கார் ஆக்சிடென்ட் மாதிரி நடக்கும். அவ முழிச்சு பார்த்தா அப்படின்னா ஒரு பங்கர்ல இருப்பா. 2 ஜென்ஸ் இருப்பாங்க, ஒரு மிடில் ஏஜ்டு ஜென்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து அவளுக்கு அந்த கால்லாம் கட்டு போட்டுட்டு அவங்க சொல்லுவாங்க, நீ ஆனால் இப்போ வெளியில போறது உனக்கு சேஃப்டி கிடையாது, நீ இப்போ வெளியில போனீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அட்டாக் நடந்திருக்கு, ஒரு நியூக்ளியர் அட்டாக்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு அட்டாக் நடந்திருக்கு, வெளியில நீ போனீங்கன்னா அது சேஃப் கிடையாது, அதனால உள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் ஒரு சின்ன பொண்ணு இந்த மாதிரி அடிச்சிருக்கோம், நம்ம யாரோ பங்கர்ல இருக்கன்றங்காட்டி அவ வந்து நம்ப மாட்டா, இவனுங்க நம்மளை இங்கே அடைச்சி வைக்கிறதுக்காண்டி தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இது அவள் அப்படி தப்பிக்கிறாளா, வெளியில் நிஜமாக என்னதான் இருக்கா, அவங்க சொன்ன மாதிரி இருக்கா, இல்லை இவனுங்க யாராவது சைக்கோ வந்து இவளை உள்ளே அடைச்சி வச்சுட்டு அவளை விடாமல் இது பண்ணுறதுக்காக பொய் சொல்கிறாங்களா, அதுக்குள்ளே அது மாதிரி நடக்கிற மாதிரி மேக்ஸிமம் கதை எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் மோஸ்ட் சீன்ஸ் அந்த பங்கருக்குள்ளேயே தான் நடக்கும். ஆனால் நமக்கு போர் அடிக்காமல் போகும், ஒரு மாதிரி சஸ்பென்ஸாக இருக்கும், எண்டும் நல்லா இருக்கும் ஒரு மாதிரி. நீங்கள் பார்க்காதவங்க பார்க்கலாம். வேற யாராவது பார்த்தவங்க வேற ஏதாவது சொல்றதுன்னா சொல்லுங்க அது படத்தை பத்தி. ஓகே ப்ரோ, இந்த படம் பார்க்கல. அது நான் பார்த்தது இல்ல, நானும் பார்த்தது இல்ல. இன்னைக்கு நான் சொல்ல வர ஒரு வெப் சீரிஸ் சொல்லலாம்னு பார்த்தேன். அதாவது நிறைய பேர் சொன்னாங்க கொரியன் இல்லாம இங்கிலீஷ் சொல்லாம ஜப்பனீஸ் சொல்லாம வேற ஏதாவது லாங்குவேஜ் சொல்லுங்க, அது கொஞ்சம் ஷார்ட் சீரீஸா இருக்கிறத சொல்லுங்க, எபிசோட் இருக்கிறத சொல்லிடுங்க. அதுக்கு உங்களுக்காக ஒரு சீரிஸ் நீங்க சொல்லலாம். 8 எபிசோட் மட்டும் உள்ள ஒரு ஸ்பானிஷ் சீரீஸ், மினி சீரீஸ்னு சொல்லலாம். சீரிஸோட பேரு பாத்தீங்கன்னா சொல்லுங்க. கேட்கலையா? இல்ல நான் ஒரு சீரியஸ் மனசுல வச்சிருக்கேன், அந்த சீரியஸா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்னோசென்ட்டா? அதேதான், இன்னோசென்ட் தான் நம்ம சொல்ல போறோம். ஓகேங்களா? இன்னோசென்ட் சீரிஸ் உண்மையாலுமே வந்து ஒரு 8 எபிசோட் மட்டும் உள்ள ஒரு நல்ல ஒரு சீரிஸ், நல்லா இருக்கும். கதைப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மர்டர் மிஸ்ட்ரி தான். ஆனால் வந்து என்ன, ஃபர்ஸ்ட் எபிசோடு ஒரு இடத்துல ஆரம்பிப்பாங்க, ஒரு இடத்துல கொண்டு போய் முடிச்சிருவாங்க. செகண்ட் எபிசோடு வேற ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க, அது வேற இடத்துல முடிப்பாங்க. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு செகண்ட் எபிசோடையும் இந்த 2 எபிசோட முடிப்பாங்க, கனெக்ட் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். எந்த இடத்துலையும் இழுத்தடிக்காம சீன் பை சீன் இன்ட்ரெஸ்டாக போகும், வேகமாக போகும். 8 எபிசோடு தான், எந்த இடத்துலையும் போர் அடிக்காது. ஒரு 18+ சீன்ஸ் நிறையா இருக்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸ் இது. நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கு. ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும் ஒவ்வொன்றுமே. அது புருஷன் முன்னாட்டியாக நடித்தவங்க, அவங்க 2 பேத்துக்குமான மறைக்கிற விதங்கள் வேற மாதிரி இருக்கும். அது ஜெயில் போர்ஷன் அதெல்லாம் எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் தாராளமாக ஒரு த்ரில்லிங் எபிசோட் பார்க்கலாம் அப்படின்னா இந்த இன்னோசென்ட் பார்க்கலாம். பரணி, நீங்க பாத்துருக்கனால நீங்க சொல்லுங்க இந்த சீரிஸ் எப்படி இருக்குங்கிறது, நீங்க உங்களோட இதுலன்னு சொல்லுங்க. சூப்பர் ப்ரோ. இந்த சீரிஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்தோடனே பார்த்தேன், எனக்கு சினாப்சிஸ் படிச்சோடனே பிடிச்சிருந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு என்ன சொல்ல பொறுமையா, இது எனக்கு வந்து ஒரு இதுல தான் ஸ்டார்ட் ஆச்சு. பட் இதுல என்ன வரப்போகுது நம்ம கெஸ் பண்ணி, ஆனா அந்த ஒரு ட்விஸ்ட் நம்மளை ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு இது ஒன்று ஸ்க்ரீன் பிளே மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, வர்த்தான சீரியஸ். தாராளமாக 8 எபிசோடு வந்து போர் அடிக்காம பிஞ்சு வாட்ச் பண்ணலாம் இந்த சீரியஸை கண்டிப்பா. ஆமா, அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன், திரும்ப யாரும் ஃபேமிலியோட உட்காந்து டிவியில் உட்காந்து பார்த்துறாதீங்க. ஆமா, பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் தனியாக உட்காந்து பாருங்க. இப்போ முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சொல்லிடுறோம், அப்புறமேட்டு ஜிகிர்தண்டா நிலைமை மாதிரி ஆயிர போது பார்த்துக்குங்க. இந்த சீரியஸில் கொஞ்சம் அதிகமாகவே வரும், அதுவும் ஸ்கிரிப்ட் வைஸே அப்படிங்கிற பாரு, அந்த பாரை சுற்றி ஒரு டான்சர்ஸு, அந்த டான்சர்ஸ்னால வர சில பிரச்சனைகள், அப்புறம் அது கிளைமேக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கடைசி எபிசோட்லாம் இன்னும் கொஞ்சம் மோசமாகவே இருக்கும். அதில் எல்லாத்துக்கும் தயாராக பார்க்க ரெடியாக இருந்துக்குங்க, நல்லா இருக்கும். ஆனால் உண்மையிலே ஒரு போர் அடிக்காத ஒரு த்ரில்லிங் எபிசோட்ஸ் உள்ள ஒரு வெப் சீரிஸ் இது. வெப் சீரிஸ் இன்னொரு வாட்டி சொல்கிறோம், இன்னோசென்ட். ஸ்பானிஷில் இருக்குது, ஆடியோ இங்கிலீஷ் ஆடியோவும் இருக்குது, சப்டைட்டில் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. பார்க்குறோன்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம். இன்னைக்கு சஜஷனில் இதை சொல்லிக்க விரும்புகிறேன். இந்தியன் லாங்குவேஜ்ல இந்தியன் அவைலபிளா இருக்கு, ஹிந்தி தெரிஞ்சவங்க பாருங்க. அது என்னன்னா, அந்த ஒரிஜினல் ஆடியோ அல்லது இங்கிலீஷ் ஆடியோ கேட்டால் கூட பரவாயில்ல, ஹிந்தி ஆடியோ நமக்கு வந்து ஹிந்தி தெரிஞ்சிருந்தாலுமே இங்கிலீஷ் பார்க்கறது ரொம்ப பெட்ரு. பிரகாஷ், அந்த இதுல ஹீரோ நடிக்கிற அந்த இன்விசிபிள் கெஸ்ட்ல வரதானுங்க, எனக்கு மறந்துடுவாங்க அதெல்லாம். அந்த அளவுக்கு நம்ம ஊர் ஆட்கள் ஆபாசிக்கிறதே எனக்கு தெரியாது. தமிழ்ல ஹிந்தியில கூட எடுத்தாங்களே பத்லா. ஆமா, படம் பேர் எனக்கு இன்விசிபிள் கெஸ்ட் தெரியும். இன்விசிபிள் கெஸ்ட் நான் ஸ்பானிஷ்லயே பார்த்துட்டேன், அது போக ஹிந்தி ரீமேக்கும் பார்த்துட்டேன், தெலுங்கு ரீமேக்கும் பார்த்துட்டேன். அதில் ஆனா ஹீரோக்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை.
அது நம்ம ஊர் நாட்களை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது, தெரியல பேர்லாம் தெரியல. இல்ல அவர் பேரு எனக்கும் தெரியாது, அவர் மூஞ்ச பார்த்தனே ஏற்கனவே. ஏன்னா ஓ சரி சரி. எனக்கு என்னன்னா அந்த கொரியன்லயே எனக்கு ஒரு பெரிய குழப்பம் என்ன வரும்னா, நான் புதுசா எனக்கு ஒரு வெப் சீரிஸ் பாக்குறேன்னு வச்சுக்கேன், இப்போ நம்ம ஹீரோ எங்கேயோ பாத்துருக்கோமே, ஏதோ இடத்துல வில்லனா இருப்பானேன்னு சொல்லி திரும்ப தேடி தேடி பார்ப்பேன். ஆனா அவன் எங்கேயுமே நான் பார்த்ததே கிடையாது. ஆனா ஒவ்வொரு எபிசோட்லயும் இப்படி நடக்கும் கொரியன்ல. எனக்கு எல்லா பேசும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். அது சைக்கோவா நடிக்கிறப்பல ஒரே மாதிரி இருப்பான். கொரியன்ல நீங்க சொன்னது 100% நடக்கும். ஆமா, ஹீரோ மேக்ஸிமம் பார்த்தோம்னா எங்கேயோ பாத்துருக்கோம். எப்ப எங்கேயோ பார்த்துட்டு தேடிக்கிட்டே இருப்பேன். அது ஹீரோக்கு ஹீரோனிக்கு ஒரு நேரம் வித்தியாசம் தெரியாது ப்ரோ. இல்ல அது பார்க்க பழகிருச்சு மத்தபடி. ஆனா அந்த மெயின் லீடை மட்டுமே ஒவ்வொரு தடவையும் புதுசா ஒவ்வொரு பேப்பர் ஒவ்வொருத்தரும் புதுசா தான் இருக்கும். ஆனா எல்லாருமே ஆல்மோஸ்ட் சேம். அந்த ஹேர் ஸ்டைல் முதற்கொண்டு இப்ப மவுஸ்ல அவங்க ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சிருக்காங்க. அதாவது நம்ம வாவு வந்து லெஃப்ட்ல எடுக்கிறோம், ரைட்ல வந்து நம்ம சீவு வச்சுங்க. ஆனா அவங்க எப்படின்னா ரைட்ல எடுத்து லெஃப்ட்ல இறக்கி விட்டுருப்பாங்க. அதை எப்படின்னா அந்த ஒன் சைடு மட்டும் மூஞ்சி நெத்திக்கில் இறக்கி சுருட்டி விடுவாங்க. அதை அது எல்லாரும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி வச்சிருப்பாங்க. ஏன்னா நமக்கு அப்படியே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். இன்னசென்ட் வந்து அந்த ஏதோ வந்து டிவி எல்லாம் பத்தி ரிலேட்டடா வருமா, அதுவாங்க? டிவி பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த டிவி ஏதோ அதுல ஒரு ரோல்ல இருக்குமா? இல்ல அது இல்ல. இது வந்து பார் டான்சரு, பின்னாடி தன்னுடைய பாஸ்ட மறைச்சி கணவன்கிட்ட மறைச்சி இருக்க ஒரு ஒய்ஃபு. அது ட்விஸ்ட் சொல்ற மாதிரி ஆயிரும், ட்விஸ்ட் ஆயிரும். அது கடத்திட்டுலாம் போயிருவாங்க. அது மாதிரி சொல்ல வேணாம். நீங்க சொல்றது இல்ல. ஆனா என்னன்னா இன்னசென்ட் 2 வெப் சீரிஸ் இருக்கு, அதை பாத்துறாங்க. இன்னசென்ட் ஸ்பானிஷ் போடுங்க, 2021 வந்தது, நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிள் இருக்குது, அதை பாத்துங்க. தி இன்னசென்ட் அதான் அதோட. ஆமா ஸ்பானிஷ்ல. ஆமா தி இன்னசென்ட் இருக்கும். இன்னொரு வெப் சீரிஸ் ஒன்று இருக்கு, அதை பாத்துறாங்க. ஆக்சுவலா நான் ஒரு படம் சஜஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன். மேபி எல்லாரும் பார்த்துருப்பாங்க, இல்ல சில பேர் மோஸ்ட் ஆஃப் த பேர் பார்த்துருப்பாங்க. இருந்தாலும் பார்க்காதவங்களுக்காக நான் சொல்றேன். த இன்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் படம். ஸோ அந்த படம் யாராவது பார்க்கலன்னா பாருங்க. ஒரு ஃபீல் குட்டான ஒரு படம். ராபர்ட் டினிரோ நடிச்சதானங்க? ஹீரோ பேர் எனக்கு தெரியல, பட் இல்ல வயசானவர் வந்து ஒரு அதே கதை தான். வயசானவர் ஒரு கம்பெனில ஜாயின் பண்றதுதான் கதை. அதே கதை தான் அந்த படம். எனக்கு வந்து சூப்பரா, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். உங்களுக்கு வந்துட்டு இந்த த்ரில்லர் பிடிக்காது, இல்லை இது பிடிக்காதுன்னா ஒரு ஃபீல் குட்டா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வீக்கெண்ட்ல தாராளமா இந்த படம் பார்க்கலாம் ஃபேமிலியா. தி இன்டர்ன் அதான் படம் பேரு. அப்படின்னா நானும் ஒரு சஜஷன் இன்னைக்கு சொல்லிடுறேன். சொல்லுங்க ப்ரோ. இன்னைக்கு ஒரு படம் பார்த்தேன், இந்தியில ஹாரர் காமெடி படம். இப்போ ரீசெண்டா ஜி5 அதேனா ஜி ஓடிடியா அதுல ரிலீஸ் ஆச்சு. ஜி5ல கக்கூடா படத்து பேரு. அது வந்து ஒரு கிராமம். அந்த கிராமத்துல எல்லா வீட்டுக்குமே 2 வாசல் இருக்கும். ஒரு வாசல் நார்மலா இருக்கும், இன்னொரு வாசல் சின்னதா இருக்கும். டெய்லி ராத்திரி 7 மணி ஆச்சுன்னா அந்த கிராமத்துல செவ்வாய்க்கிழமை 7 மணிக்கு அந்த வாசல் திறந்து வச்சிடணும். அப்படி இல்லைன்னா ஒரு பேய் வந்து அட்டாக் பண்ணும். அந்த அட்டாக் எப்படின்னு நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹாரர் காமெடி படம் தான், நல்லா இருக்கும். ஒரு 1 டைம் பார்க்கலாம். ஒரு ஜாலியான படம். இன்னைக்கு தான் பார்த்தேன். போஸ்டர் பார்த்திருக்கேன் ஆக்சுவலா, பட் ஆனா படம் நான் பார்த்தது இல்ல. போஸ்டர் நான் பார்த்திருக்கேன். படத்தோட பேரு கக்கூடா. கக்கூடாங்களா? KAKUDA. 6 எழுத்து கூட. நான் இந்த 3 படம் ஆக்சுவலா, நீங்க 2 படம் ஒரு சீரிஸ். மகேஷ் ப்ரோ ஏதோ சஜஸ்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, 10 கிளவர்ஃபீல்ட். ஓகே, இது நானுமே நான் ஒரு ட்வீட்டா போட்டு இப்ப மேல ஷேர் பண்ணிடுறேன். சரிங்க, ஓகேவா? ஸோ யாராவது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, எல்லாமே கொஞ்சம் டிஃபரெண்டான ஜானர்ஸ் தான் நாலுமே. ஸோ அதனால வந்துட்டு யாருக்காவது எந்த ஜானர் பிடிக்குமோ அதை பார்க்கணும்னு நினைச்சவங்க கண்டிப்பா பாருங்க. நான் இன்னும் கொஞ்சம் நேரத்துல அது வந்து நாலுமே நான் வந்து ட்வீட் பண்றேன், 4 போஸ்டர்ஸ். Hi bro. சொல்லுங்க ப்ரோ. Bro, I'm Telugu. Can I speak in English? Yes, you can speak. Can I know who is the Devara buyer, bro, in Tamil Nadu region? Do you have any update? சுகுமார்னா இன்னும் யாரும் வாங்கல, படத்தை வாங்கல. இன்னும் தேவரா பிசினஸ் ஆரம்பிக்கல, தமிழ்நாடு பிசினஸ் ஆரம்பிக்கல. Okay.
And how is the hype, bro? There, how is the hype? அனிருத் தான் இங்க மெயின் ஹைப்பு. Okay. ஓகேங்களா? அது இல்லாம ஜூனியர் என்டிஆர் ட்ரிபிள் ஆர் படத்துக்கு அப்புறம் வராரு. இன்ன வரைக்கும் பெரிய லெவல் ஹைப் இங்க கிரியேட் ஆகல. ஆனா Okay. ரிலீஸ் நெருங்குற சமயத்துல கண்டிப்பா கிரியேட் ஆயிரும், ஹைப் கிரியேட் ஆயிரும். Trailer அப்புறம். ஆமா, ஆஃப்டர் ட்ரைலர் ரிலீஸ். Yeah, thank you, bro. Thank you. இது வரைக்கும் சோல் வந்து ஹைப் வந்து சோல் ஹைப் கிரியேட்டர் வந்து அனிருத் தான் இங்க. Yeah. Fear song has good hype there. ஆமா, ஃபியர் சாங் நல்ல ஹைப். அடுத்து ஜான்வி கபூர் கூட சேர்ந்து செகண்ட் ரொமான்டிக் சாங் வருதுல்ல, அனிருத் சாங்னா ரொமான்டிக் சாங்னால இங்க பாசிட்டிவ் வைப் தான் இங்க. Yeah. இங்க வைப் மாஸ்டர் அனிருத். Yeah. பாப்போம், ஒரு பெரிய ஹோப் இருக்கு அந்த படத்து மேல. ஏன்னா கொட்டால சிவாக்கு இங்க நல்ல பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. ஜனதா கேரேஜ், அந்த இன்னொரு படம் மகேஷ் பாபு படம் ஒன்று இருக்கு, அதனால இங்க நல்ல ஸ்ரீமந்த்டு எல்லாமே இங்க நல்ல ஹைப் கிரியேட் ஆயிருக்கு. இவர் நம்பிக்கை இருக்கு. ஒரு பெரிய இந்த தெலுங்கு சினிமா ஃபாலோ பண்ற ரசிகர்களுக்கு அந்த படத்து மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. அது போக அனிருத்துங்கிறதா என் மெயின் செல்லிங் ஃபேக்டர். பாப்போம் மேற்கொண்டு என்ன ஆஃப்டர் ட்ரைலர் ரிலீஸ் நம்ம பேசுவோம். RRR and Anirudh, and after trailer you can have some hype there. ஆமா. What about in Andhra and Telangana, bro? Here it's a blast, bro. It's havoc. You can imagine the day one numbers are on sky high. Okay, any exclusive for us? Which film, bro? Devara, of course, bro. It's NTR after 6 years solo film means that is something big. And NTR after many days he's doing mass movie after 2012. That is something bigger. Of course, he is known for day ones. He creates another day one. Yeah, even after RRR, right? Yeah, after RRR the fandom mainly fandom across. After Salar, there is no mass film. It's a long gap happened. After 10 months, one mass film is releasing. So that is one of the biggest another good factor here. So even what the initially you asked, right? How the hype here in Tamil Nadu? Yes, bro. Not only in Tamil Nadu, entire South, right? After RRR, not only South and North. Actually, the fan base for NTR it got increased drastically. Yeah. So we are eagerly waiting for that film. And as Prakash mentioned, Anirudh is the main key factor for Tamil Nadu. He's a main pulling factor. So yeah, fingers crossed. We are waiting for the trailer, bro. We are waiting for trailer. Yeah, bro. Yeah, and we are also here also that Kangua fire song that in Telugu it has got good vibe. Oh, fire song is hit in Telugu, right? Yeah, Telugu, nice. So that one also went very. Yeah, good to hear. Because DSB is, DSB knows the pulse of audience. Yeah, DSB knows the pulse of audience, and mainly Surya nowadays. Surya before the Surya used to have, nowadays Vijay. They are having good market here. I think this Surya again after long time he has after Singham series. I think there is one film here Sikindar. I think. Correct, but but it didn't go well. It didn't do well. Yeah, there is one film. I think Sikindar in Tamil. I think it's Anjan. I think I know. I don't know correct. Correct. Yeah. That has a good hype, but it didn't click. But after many days, after 24, this has good hype here. Yeah, even we are expecting a lot for the film. And we are also this year Goat and Kangwa only the more hype films this year for us. What about the hype for Tangalan, bro? There. Tangalan, bro. Actually, after Paranjit means here. What happened means Kabali, and after Kabali and Kala failure, we know Paranjit films that boxing films Arapata. It went good in OTT. But Tangalan, what is happening is trailer all appreciated. Vikram movies means Vikram after Aniyan in Telugu, he has good name. And he has good Telugu releases also. But what is the main factor means talk. Many people are waiting for talk, bro. Seriously to say here, if talk comes and we have another two major Telugu releases also on that. Ravi Teja movie and Ram movie is there. Tangalan, I think it has to get unanimous talk. I think. Because Paranjit films mainly it depends on mouth talk, right? I think once mouth talk is good, because Vikram has a good audience here, good audience space here. We are waiting for his comeback actually. What happens means every movie he will come with a great hype and it is going somewhere. It is not working that good.
but this time I am thinking he may score. So for August 15, Double Smart and Mr. Bachchan will be in hype, right? Mr. Bachchan will be, and they occupy most theaters mainly because Smart is a super hit movie and Puri Jagannath, and another one is our Mr. Bachchan, Raviteja. I think he's also one of the good hero here, right? He also gets a main theater. I think this time Goat and Kanguva has more buzz here, and next I think Vettayan. Telugu title I don't know, but Vettayan. பரவாயில்ல, நம்ம ஊருக்கு கங்குவாக்கு நல்ல சரி பயங்கர எதிர்பார்ப்பாங்க. ஃபயர் சாங் செம்ம லெவலில் ரீச்சுங்கிறப்ப சந்தோஷமா தான் இருக்கு கேட்கறதுக்கு. நான் சொன்ன ட்ரெண்ட் ஆகணும், நீங்க தான் கேட்கல. ட்ரெண்டை விடுங்க, ஹிட் ஆகுது அவ்வளவுதான். நமக்கு ட்ரெண்ட் ஆகல, ஹிட் ஆகுது. ஹிட் ஆகுறது நமக்கு முக்கியம். எல்லாத்துக்கும் பிடிச்சிக்கிறப்ப பெரிய சந்தோஷம் தான். அது தெலுங்கு லிரிக்ஸே வந்துட்டு தெலுங்குல வந்து தமிழோட செம்மையா இருக்கு ப்ரோ. அப்படியா? தெலுங்கு வெர்ஷன் உண்மையான கேட்கல. எனக்கு தமிழ் லிரிக்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு உண்மையாலே தமிழ் லிரிக்ஸ் பிடிச்சிருந்துச்சு. சில பேருக்கு பிடிக்கலங்கிறாங்க, நமக்கு ஆனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. தெலுங்கு சைடு எல்லாம் கங்குவாக்கு இவ்வளவு ஹைப் இருக்குங்கிறப்ப கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இல்ல தமிழ் லிரிக்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, பேடாஸ் மாதிரி இருந்துச்சு. ஆனா கேட்க செமையா இருக்கு. இல்ல தமிழ் லிரிக்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, பட் ஆனா வந்துட்டு தெலுங்கு வந்துட்டு தமிழோட நல்லா பண்ணிருந்தாங்க. எனக்கு கேட்கல உண்மையா தெலுங்கு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் கேட்டு பார்க்கணும் எந்த அளவுக்கு பண்ணிருக்காருன்னு பார்க்கணும். யார் ராமோஜி அவர் ஆக்சுவலா லாங்குவேஜ் எல்லாம் எனக்கு அவ்வளவா புரியாது, பட் ஆனா அந்த வைப், அந்த வேர்ட்ஸ், வோக்கல் வேர்ட்ஸ் அந்த வைப் வந்து என்னன்னா, ஆனா எப்பவுமே ஒன்னு சொல்லுவாரு, செலக்ஷன் ப்ரோ, சிங்கர் செலக்ஷன் இஸ் டூ நேச்சுரல். ஐ மீன் லைக் ஹியர் யூ கேன் சே லைக் ஃபோக், இட்ஸ் ஃபோக் ஜாத்ரா we can say. I think you know. புரியுது. ஓகே ஜாத்ரா kind of song. இங்கேயும் அதேதான், இங்கேயும் திருவிழா அதே நம்ம சொன்னதான். நம்ம இங்க ஜாத்திரனா அவங்களுக்கு திருவிழா, இங்க சொல்றோம் திருவிழா வைப் சாங், அவர் அதான் சொல்றாரு. ரைட், ஓகே. பிரகாஷ்னா சொல்லுங்க. என்ன ராமநாராயணன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. தேனாண்டல் ஃபிலிம்ஸ் ஆடி வெள்ளியா நாளைக்கு ரிவீல் பண்றாங்களா? ராமநாராயணன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு சொல்லி போட்டு. ராமநாராயணன் வந்து ஆடி வெள்ளின்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு. அந்த டைட்டில திரும்ப எடுக்க போறதா சொன்னாங்க. ஒருவேளை அதுவா இருக்குமோன்னு தெரியல. இல்ல அவர் தான் டைரக்ட் பண்றாரா இல்ல வந்து அவர் இறந்துட்டாருங்க. ராமநாராயணன் இறந்துட்டாருங்க. அவர் பையன் தயாரிப்பாரு. டைரக்ட் பண்றது யார் அப்போ? அவர் முன்னாடி அவர் டைரக்ட் பண்ண முன்னாடி சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப பண்றாரா இல்லையான்னு தெரியல. ஆனா இப்ப அவர் தயாரிக்க மட்டும் செய்யறாரு. முரளி ராமசாமி இருக்காருல்ல, மெர்சல் படம் தயாரிச்சாருல. இல்ல நான் என்ன நினைச்சிட்டேன், இந்த த்ரிஷா நயன்தாரா அவங்க ரெண்டு பேருமே அம்மன் நடிக்கிறாங்க, அதுல ஏதோ ஒரு ப்ராஜெக்ட். இல்ல இப்ப ஏகப்பட்ட பேர் அம்மன் நடிக்கிறாங்க. இல்ல இப்ப இதுவுமே அம்மன் படம் மாதிரி தானே இருக்குது. அப்ப ஆமா போஸ்ட்ல தெரியுது 3-4 வரப்போகுது. அனுஷ்காவும் நடிக்கிறாங்களாம்ல. அனுஷ்கா என்ன, அதாவது அனுஷ்காவும் அம்மா நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு டிஎல்ல ஒருத்தர் யாரோ சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஆனா ஒன்னு பார்த்தா அப்படி பார்த்தா அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் வந்த நயன்தாரா, த்ரிஷா, அனுஷ்கா 3 பேர் ஒரே இடத்துல அம்மன் வேஷம் நடிக்கிறாங்க. ஆனா இதை மட்டும் உச்சரிப்பு கொஞ்சம் கவனமா சொல்லணும். பாப்போம். இது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நான் பார்த்தது கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாதான், இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். நாளைக்கு எப்படி ஒருவேளை மாசாணியா இருக்கும். இல்ல மாசாணி இல்ல, அது தனி. இது த்ரிஷா படம் அனௌன்ஸ்மெண்ட் இல்ல. ஆனா போடுங்க அப்டேட்டா, ஒரே அம்மன் படமா வரப்போகுது. அதுதான் நான் சுந்தர் சிரிக்கே டப்பு கொடுப்பாங்க போல. அது என்ன சீசன் தானேங்க, இது ஒரு சீசன் ஓடட்டும். இல்ல இப்ப அரண்மனை ஹிட் ஆனதுனால இந்த ஒரு இதுவா இல்ல எப்படி, எனக்கு அதுதான் கேக்குறேன். ஏன்னா அரண்மனை எண்ட்ல வந்து இந்த ஒரு அம்மன் சாங் மாதிரி தான் வச்சிருப்பாங்க. அரண்மனை எல்லா சீரீஸ்லயும் வருமே அந்த பாட்டு, எல்லா சீரீஸ்லயும் வரும். அதான அந்த படத்தோட ஹைலைட். அந்த 15 நிமிஷம் ஏதோ ஒரு நல்லபடியா எடுத்து படம் வந்து ஹிட்ன்ற ஒரு லெவல்ல பண்ணிடுறாரு அவரு. பட் அந்த ஒரு இதனாலதான் இப்ப வந்து இந்த ஒரு பூம் இது கிரியேட் ஆகுதான்னு கேக்குறேன். 3 அம்மன் படம் போட்டு நவுத்துட்டு விடுங்க. ஆனா சொல்லக்கூடாது, இப்ப ஷார்ட்ல நெகட்டிவா ஆள விட்டுருவோம், விடுங்க. சரி, ஓகேண்ணா. அம்மன் சீசன் ஸ்டார்ட். போட்டுக்கீங்க புரியல, அது வேணாங்கறனால போடல. கேப்ஷன் வேணாங்கறனால. ரைட்டு. எப்பவுமே 10 மணி ஆச்சு அந்த வசனம் சொல்லுவோம். இன்னைக்கு அதை சொல்லலை, ஏன்னா வீக்கெண்டுனால சொல்லலை. யாரும் பேச விருப்பம்னா ஒரு 1/4 மணி நேரம் ஓட்டுவோம் எக்ஸ்ட்ரா 10:30க்கு. இல்லையா முடிச்சுக்கலாம். யாராவது பேசுறாங்களா ஸ்பீக்கர்ல உள்ளவங்க? அதான் இன்ட்ரெஸ்டா கேள்வி கேட்டாங்களா இல்ல ஏதாவது நம்ம ஏதாவது கேள்வி கேட்கலாமா? நீங்க ஏதாவது கேள்வி கேளுங்க. சரி, ரைட்டு. ஏதாவது கேள்வி கேட்போமா? இப்போ நம்ம வந்து தமிழ் சினிமாவில் வந்து எது இதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல வந்துச்சுன்னு கேள்வி கேட்போமா?
அதாவது முதல்ல தமிழ் படம் வெளிநாட்டுல போய் ஷூட்டிங் பண்ண படம் யாருக்கா தெரியுமா? கமல் படம் ஜப்பானில். இல்ல அதுக்கும் முன்னாடி. உலகம் சுற்றும் வாலிபனா? அதுக்கும் முன்னாடியா? ஆமா. நான் பரணி ப்ரோ சொன்ன ஆன்சர் தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் ப்ரோ? அதுக்கு முன்னாடி எத்தனையோ படம் எடுத்துட்டாங்களே ப்ரோ, அதெல்லாம் இப்ப வந்த படம் இல்ல. அதுதான் வந்து இதுதான் சொல்ல, அந்த ஜப்பான்ல ஃபர்ஸ்ட் எடுத்தாங்களோ ஒருவேளை. ஜப்பானில் கல்யாண ராமன்லாம் இல்லங்க, டைட்டில் தான் அது. எடுத்த ஜப்பான்ல போய் எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம எம்ஜிஆர் சிவாஜி படங்கள்லாம் இருக்கு. நீங்க எம்ஜிஆர் படம் 2 ஒருத்தர் சொல்லிட்டாரு, சிவாஜி படம் ஒன்று இருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் தமிழ்ல இருந்து வெளிநாட்டுல போய் ஷூட்டிங் பண்ண படம். அதான் க்ளூ. சிவாஜி நடிச்ச படம். கரெக்ட். என்ன படம்? சிவந்தமன். எல்லாரையும் சரி அந்த படத்துல பாடின பாட்டு ரொம்ப 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 ஃபேமஸான சாங். அந்த பாட்டு தான் அந்த படம் கூட பிரபு கூட ஏதோ ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. தமிழ் படத்திலேயே முதல்ல வெளிநாட்டுல போய் படமாக்கப்பட்ட படம் சிவந்தமன் படம் பேரு. அதுதான். சரி, தமிழ்ல அடுத்தது சிவாஜின்னு சொல்லும்போது அந்த மாதிரி க்ளூ கொடுங்க. தமிழ் சினிமால இருந்து கேள்வி கேட்கறாங்க. தமிழ் சினிமா, இதாவது சினிமாவை பத்தி தெரிஞ்சவங்களுக்காக, ஒரு சினிமா பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஆர்வத்துக்காக சொல்லும்போது அதனால ஒரு 100 பேர் தெரிஞ்சுக்குவாங்கல்ல, அதுக்காக சொல்றது. இன்னொன்னு கேள்வி கேட்டுருவோம். அடுத்தது யாராவது கேட்கறோம் கேட்டுக்கலாம். இப்ப தமிழ்ல இப்ப ஒரு இது முடிச்சிட்டோமா? அடுத்தது வந்து தமிழ்ல முதல்ல கலர் படம்னு வந்துச்சு தெரியுங்களா? அதுல கலர் படம் வந்திருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் கலர்ல இருந்து பாதியில வந்துச்சு ஒரு படம். பாதி படம் பிளாக் அண்ட் ஒயிட் ஓடிக்கும், திடீர்னு கலர்ல ஒரு படம் வரும். அது என்ன படம்? முழு நீள கலர் படங்கிற தனி, அது தனி. அது ஒரு சாமி படம் இருக்கு ப்ரோ, முருகன். ஆமா சாமி படம் இல்ல, ஒரு ஃபேமஸான சாங் ஒன்று இருக்கு. அந்த சாங்ல பாதியில இருந்து வரும் கலர் வந்து படத்துல கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஃபுல் கலர்ல வந்த படங்கள் நிறைய இருக்கு. ஈஸ்ட்மன் கலர் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? ஃபுல்லா ஃப்ரேம் ஃபுல்லா கலர் அப்படிங்கிறத ஈஸ்ட்மன் கலர். அப்போ அதுக்கே ஒவ்வொரு படம் இந்த திரைப்படம் ஈஸ்ட்மன் கலரில் திரையிடப்படுகிறதுன்னு சொல்லி போடுவாங்க பழைய படங்கள் பாத்தீங்கன்னா. அப்படி ஃபுல் நீள கலர் படம் வந்தது என்ன? பாதியில இருந்து கலர்ல வந்த படங்கள் யாருக்கு தெரியுமா? 2 படம் இருக்கு. ஃபர்ஸ்ட் கலர் ஃபிலிம் தெரியும், அலிபாபா 48 இருக்கு, அது தெரியும். அதுதானே? இல்ல அது இல்ல. நீங்க சொல்லுங்க, அப்படியே சொல்லிட்டே இருங்க. அடுத்து அலிபாபா 48 கலர் ஃபிலிம், ஃபர்ஸ்ட் கலர் ஃபிலிம் தானேனா? சரி வாங்க அப்படியே சொல்லுங்க, இப்ப சொல்றேன். அது மட்டும் தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. சரி, வேற யாராவது சொல்றாங்களா பாப்போம். ஏன்னா அந்த படம் நான் பாத்திருக்கேன், சோ அதனால கேட்டீங்கன்னா எல்லாம் ட்ரை கூட பண்ண மாட்டாங்க, முழிக்கிறாங்க. சரி, அதாவது முழுக்க கலர்னு சொன்னீங்கன்னா அலிபாபா 48 சொல்லலாம். அது வந்து கேவா கலர்னு சொல்லுவாங்க. அதுவுமே ஃபுல் கலர்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ வந்து கலர்லயே நிறைய வகை இருக்கு. கேவா கலர்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்ட்மன் கலர் தான் ஃபுல் நீல கலர்னு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் கலர்ல வந்த படம் வந்து சிவாஜி படம். வந்து அதுவும் சிவாஜி படம் தான். அந்த ராஜராஜ சோழன் படம் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் ஃபுல் நீல். அது வீரபாண்டிய கட்டபொம்மன், சாரி ராஜராஜ சோழன், வீரபாண்டிய கட்டபொம்மன். அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் சிவாஜி படம் தான் ஃபுல் நீல கலர்ல வந்த படம். ஓகேங்களா? அதுதான். அதுக்கு முன்னாடி வந்து அலிபாபா 48 கேவா கலர்னு சொல்லுவாங்க. அதாவது கேவா கலர்னு தெரியுமா உங்களுக்கு? பாதி ஷேட் அடிக்கும், பாதி கலர்ல வரும். அதுதான் இந்த அலிபாபா 48. அதான் கேவா கலர்ல உங்களுக்கு தெரியும்ல, மோஷன் பிக்சர்ல இருந்து எடுத்துறத கலர் தான் கேவா கலர்னு சொல்லுவாங்க. புரியல. மோஷன் பிக்சர்னு சொல்றோம்ல, அது கலர் கிரியேட் பண்ற முறை தான் வந்து கேவா கலர்னு சொல்லுவாங்க. அதுதான் அப்படி வந்த படம் தான் அலிபாபா 48. ஓகே, புரிஞ்சிச்சு. முழு நீல கலர்னா அந்த ஈஸ்ட்மன் கலர்னு வந்தது வீரபாண்டிய கட்டபொம்மன். அந்த பாதி ப்ரோ வீரபாண்டிய கட்டபொம்மன் பாதினா ஒரே ஒரு பாட்டுல இருந்து ஆரம்பிக்கும். ரொம்ப ஃபேமஸான சாங், யோசிச்சுப்பாங்க. சரி, அது வரைக்கும் இன்னொருத்தர் கேள்வி கேட்கறாரு. அந்த கேள்வி ஒரு டைம் கொடுப்போம். யாரும் யோசிக்கிறாலும் டைம் கொடுப்போம். அவர் கேள்வி சொல்லட்டும். நான் கேட்கவா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ, கேளுங்க ப்ரோ. இப்போ ரீசெண்டா ட்விட்டர் ஒரு ஃபேமஸான பெரிய படம் தான், ட்விட்டர் ஸ்பேஸ்ல ஒரு ப்ரொமோஷன் பண்ணாங்க. படத்தோட செலிபிரிட்டிஸ்லாம் வந்து ட்விட்டர் ஸ்பேஸ்லயே ப்ரொமோஷன் பண்ணாங்க. அது என்ன படம் எக்ஸ்ட்ரா தெரியுமா ப்ரோ? நீங்க ஹோஸ்ட் தெரிஞ்சா சொல்லாதீங்க. படம் வந்து ஒரு 3 வருஷம் ஆச்சு. மாநாடா ப்ரோ? அதே வருஷம் தான் ப்ரோ. கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க. மாநாடு கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க.
ஜெகமே தந்திரமா ப்ரோ? கரெக்ட் ப்ரோ. அது ஃபுல் வீடியோ வேணா யூடியூப்ல இருக்கு பாருங்க. அது நானும் ரெக்கார்டர்ல தான் பார்த்தேன். அப்பதான் எனக்கு ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கிறதே தெரியும். தனுஷ் அந்த படத்தோட வெள்ளக்காரன் எல்லாருமே பேசியிருப்பாங்க. கேக்குதா யாருக்காவது? கேக்குது ப்ரோ. கேட்டுச்சு. ஜெகமே தந்திரம்னு சொன்னது கேட்டுச்சு. எல்லாம் அமைதியா இருக்காங்க திடீர்னு ஸ்பேஸ்ல. தான் எனக்குமே ஷாக்கிங்கா இருந்துச்சு. பிரகாஷ் ப்ரோ பேசுற மாதிரி எனக்கு காட்டுது, ஆனா அவர் எதுவும் அவர் பக் ஆயிடுச்சுன்னு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. பேசுவாரு யோசிக்க சொல்லிட்டு நடுவில் மியூட்ல இருக்க நடுவில் எல்லாம் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பலாம்ங்கிறதுக்காக அடுத்து வேற யாரும் கேள்வி கேட்கறேன். கேள்வி கேளுங்க, வித்தியாசமா கேள்வி கேளுங்க. இந்த மாதிரி போட்டுவோம் ஒரு 10 நிமிஷம் ஜாலியா. அடுத்து பிரகாஷ் ப்ரோ உங்ககிட்ட ஒரு கேள்வி. சொல்லுங்க. இது என்னன்னா, இப்போ இந்த ஜெனரலா இப்போ சிவகார்த்திகேயன் தான் ஒரு ஜாலியான கமர்ஷியல் காமெடி இந்த மாதிரி படம் நடிப்பாரு. ஆனா இப்போ தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா அவரு அமரன் கொஞ்சம் சீரியஸா அந்த மாதிரி நடிக்கிறாரு. அதுலயுமே கமர்ஷியல் இருக்கும், பட் ஆனா அது ஒரு கண்டென்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு காமெடி அந்த கிடையாது. ஆனா இப்ப ஜெயம்ரவி வந்துட்டு அடங்கமுறை இந்த மாதிரி சீரியஸான படம் எல்லாம் நடிப்பாரு நிறைய. ஆனா இந்த வாட்டி அவரு கொஞ்சம் பிரியங்கா மோகன் எல்லாமே ஒரு கமர்ஷியல் படமா நடிக்கிறாரு. எப்படி இந்த படம் தீபாவளிக்கு வந்தா ஓடுமா? ஒரு பஸ் இருக்கா இந்த படத்துக்கு? எந்த படத்துக்கு பிரதர் கேக்குறீங்களா அமரன் கேக்குறீங்களா? ரெண்டுக்குமே ப்ரோ. பிரதருக்குமே சரி அமரன் நம்மளுக்கு தெரியும் கொஞ்சம் பெரிய ரிலீஸ் பெரிய ஓப்பனிங் இருக்கும். பட் பிரதர் எப்படி ஏன்னா கடைசியா இருக்கும் அந்த படங்கள்லாம் பெருசா போகல. பிரதர் படத்தை ரொம்ப நம்புறாரு. இருந்தாலும் நம்ம ராஜேஷ் படங்கள் மேல நமக்கு நம்பிக்கை கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா கடைசி சமயமா ஒரு படம் எந்த படமும் ஓடல. இருந்தாலும் இது வந்து அவர் ரொம்ப நாள் கழிச்சு கேப் விட்டு ஒரு டைம் கொடுத்து எடுக்கிற படம் அப்படிங்கிறனாலையும், ஒருவேளை ஃபேமிலி சப்ஜெக்ட் படம் இது அக்கா தம்பியை பத்தி ஒரு கதை அப்படிங்கிறனாலையும் இந்த தீபாவளி ரிலீஸுங்கிறது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கும். ஒருவேளை தீபாவளி ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த ஃபெஸ்டிவல் மூடுக்கு ஏற்ற படமா அமையலாம். ஒருவேளை கண்டென்ட் வந்து டீசென்ட் குட்னு இருந்தா படமே பெரிய பெரிய ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தீபாவளி ரிலீஸ் ஃபெஸ்டிவல் மூடுக்கு ஏற்ற மாதிரி படமா அமையலாம். பாட்டு நல்லா இருக்கு. எனக்கு அந்த மக்காமிசி பாட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா அந்த பாட்டு அதான் இன்னும் அடுத்த மெலடி சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டே ரொம்ப பிடிச்சிருச்சு. பார்ப்போம். அடுத்த ஹரிஜராஜியோட சாங்ஸ் பெரிய பூஸ்டா இருக்கும். ஒருவேளை கண்டென்ட் லேசா கிளிக் ஆனாலே படம் அந்த தீபாவளி ரிலீஸுக்கு ஃபெஸ்டிவல் மூடுக்கு ஹிட் ஆயிரும், ஓடிடும். எனக்கும் மக்காமிசி ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. ஆனா சேம் அந்த ஹிஸ் நேம் இஸ் ஜான் அந்த பாட்டு மாதிரியே இருக்கு. ஆனா அந்த பாட்டோட இது பெட்டரா இருக்கு. ஆனா இது பெட்டரா இருக்கு. குழந்தைங்க ஆடுற மாதிரி இருக்கு. சூப்பரா. ஹாரிஸ் பால் டப்பா காம்பினேஷன்ல அந்த பாட்டு மாதிரியே கேட்டிருப்பாங்க தான், அதையே போட்டு விட்டாங்க. ஆமா ப்ரோ. ஹாரிஸ் அடுத்தது என்ன படம் ப்ரோ பண்றாரு பிரதருக்கு அப்புறம்? வேற ஏதாவது படம் தமிழ்ல புக் ஆயிருக்காரா இல்ல டாக்ஸ்ல இருக்காரா? ஒரு தெலுங்கு படம் பெரிய அடிக்க கூட கமிட் ஆயிருக்காரு. தமிழ்ல பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் எதுவும் அபிஷியலா வரல ப்ரோ. இது நான் கமல் வச்சுனது ஒரு படம் பண்றதா இருந்தது இல்ல, அதுக்கு ஹாரிஸ் தான் மியூசிக்ன்ற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்தது. ஆனா அந்த படம் நடக்கல. ஆமா வரல, இப்போதைக்கு வரலையா. பிரகாஷ்னா சொல்லுங்க. நான் ஒரு கேள்வி, சின்னதா ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு ஆன்சர் தெரியும், பட் நீங்க சொல்லாதீங்க. நான் சொல்லுங்க. தமிழ்ல வந்த ஃபர்ஸ்ட் ஏலியன் ஃபிலிம். ரைட், ஓகே, விட்டுருவோம். அது ஒரு எம்ஜிஆர் படம்னு சொன்னாங்க, ஆனா படத்து பேர் தெரியாது. ஆமா ப்ரோ, கரெக்ட். நான் என்ன படம்னு சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து இது வந்து எப்படின்னா ஒரு பெண் பெயர், அதான் க்ளூ. நம்ம ஊர்ல வைக்கிற பெண் பெயர். அயலான் படம் வந்தப்போ வந்து அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு படம் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னதுனால நான் சும்மா சர்ச் பண்ணி அந்த படம் நான் பார்த்தேன். ஸோ அதனால எனக்கு ஒரு ஞாபகம், அவ்வளோதானே தவிர அது சும்மா கேட்டேன். அப்பயே வந்து அந்த ஸ்பேஸ் ஷிப்பு, ஏலியன்ஸ் அந்த கான்செப்டை வச்சு எடுத்திருப்பாங்க. அந்த படம் எப்போ வந்துச்சுன்னா கலையரசி, ரொம்ப முன்னாடிங்க. அதெல்லாம் வந்து படம் பேர் கலையரசி. அதான் க்ளூ. படம் ரொம்ப யூடியூப்ல பார்த்தேன். யூடியூப்ல பாத்தீங்களா? யூடியூப்ல பாத்துட்டு வரீங்களா? இல்ல அது அந்த டைமுக்கு அது என்ன சொல்ல,
அந்த டைம்லயும் அப்பயே வந்து நான் என்ன நினைச்சேன்னா அப்ப கூட வந்து ஸ்பேஸ்ஷிப் இருக்கு, இந்த ஏலியன்ஸ் எல்லாம் மக்கள் வந்து அதை வந்து தமிழ் மக்கள் பார்த்துருக்குறாங்க, இல்லை அதை வந்து படிச்சிருக்கிறாங்க அப்படின்றத எனக்கு இந்த படம் பார்க்கும்போது தான் புரிஞ்சுது. இப்பதான் அதை பத்தி நிறைய யூஎஃப்ஓ இதெல்லாம் பேசுறாங்களே தவிர அப்பயும் அந்த ஒரு டாக் இருந்திருக்குன்னு அந்த படம் பார்க்கும்போது தான் எனக்கு புரிஞ்சுது. எல்லாருமே வித்தியாசமா பண்ணிருப்பாங்க. பட் ஓகே. சரி ப்ரோ, எனக்கு ஒரு சின்ன கேள்வி. நிறைய பேர் கேன்சர் தெரியும் இருந்தாலும் எத்தனை பேர் அந்த படத்தை ஷார்ப்பா கவனிக்கிறீங்கன்னு தெரிஞ்சிருக்காருக்காக. நேற்று அம்புலி படத்தை பத்தி பேசினல அதுல இருந்தான். அது அம்புலி படத்துல அது வெளியில வந்து மனுஷங்களை வேட்டையாடி சாப்பிட்டு போயிடும் அந்த மிருகம். ஆனா ஜெகன் வந்து கோகுலே போயிட்டு நேருக்கு நேரம் அதை பார்த்துட்டு எஸ்கேப் ஆயிட்டு வர்றாரு. எப்படின்னு சொல்லுங்க. இந்த கேள்வியே புரியல எனக்கு. அம்புலி வந்து அது வெளியில நம்ம சோழ தோட்டத்துக்குள்ள அது குகையை விட்டு வெளியிலே வந்து மக்களை வேட்டையாடி சாப்பிட்டு போகுது. ஆனா ஜெகன் கேரக்டர் மட்டும் அதை உள்ளுக்கு போய் நேருக்கு நேரா பார்த்து உயிரோடு தப்பிச்சிருவாங்க. அது எப்படின்னு தெரியும். தெரியல, லாஜிக்கல அந்த படம் மறந்து போச்சுங்க. தியேட்டர்ல முதல்ல ஆர்வமா 3D படம், தமிழ் 3D படம்னால போய் பார்த்தேன். அந்த படம் மறந்துருச்சு, மறக்க அளவுக்கு ஆயிடுச்சு. அதுல இருந்து டவுட் கேட்டீங்க எப்படி? ஏதோ அது ரொம்ப ஈஸி தான். படத்தை கவனிச்சு பார்த்தாலே அது தெரிஞ்சிடும். இப்ப கேள்விதான் ரொம்ப ஈஸி ஆன்சர். இல்ல கேள்வியா கேட்கிறான்னு தெரியல எனக்கு. படமே மறந்துருச்சு. வேற ஸ்பீக்கர்ஸ் யாருக்கும் தெரியலையா ப்ரோ? இல்ல எனக்குமே வந்து பிரகாஷ் சொன்ன மாதிரி அந்த கான்செப்ட் அந்த இது 1-2 சீன்ஸ் தான். கடைசியா மனசு கோகுல் கேரக்டர் வந்து கடைசியில வந்து வண்டியில ஏற்றி கூட்டு போவாங்க அளவுக்கு தான் ஞாபகம் இருக்கு. பூட்டு போட்டு கடைசியில பூட்டு உடைக்கிற அளவுக்கு காமிச்சு முடிச்சிருப்பாங்க. அது வரைக்கும் ஞாபகம் இருக்கு, தவிர சீன்ஸ் எல்லாம் மறந்துருச்சு எனக்கு. அந்த ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் கொஞ்சம் ஞாபகம். ஏன்னா திருச்சி ஊர்வசி தியேட்டர்ல 3D ரிலீஸ் ஆன அன்னைக்கு முதல் நாள் போய் பார்த்தேன் போஸ்ட்ல. அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த படத்தை வேற எங்கேயுமே பார்க்கல. நல்ல இன்வெஸ்டிகேஷன் பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு பார்த்தா எனக்கு போர் அடிக்காது. எனக்கு அந்த சமயத்துல வந்து கொடுத்த பில்டப்புக்கு வேகமா போய் பார்த்தாச்சு. அப்போ பார்த்திபன்லாம் ரோல்லாம் பெரிய லெவலில் எதிர்பார்த்தேன். கடைசியில் அது ஒரு இந்த ரோலாக தான் வச்சு முடிச்சிருப்பாங்க. அது வந்து இவர் பகல்ல உள்ள போயிருப்பாரு, குகையை விட்டு இவர் வெளியே போனதால எஸ்கேப் ஆயிருப்பாரு. அதுக்கு சூரியன் ஆகாது, நைட்ல மட்டும் தான் வெளியே வரும். அதனால அவர் எஸ்கேப் ஆயிருப்பாரு அந்த சீன்ல. அதான் சொல்றேன், இந்த அளவுக்கு நீங்க ஞாபகம் வச்சு கேட்டதே பெரிய விஷயம் அந்த படத்தை பத்தி. ஏன்னா அந்த படத்துல நடிச்சவங்களே மறந்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-60 தடவை பார்த்துருக்கோம் அந்த படம். ரொம்ப அப்பா மாவீரன் பேருக்கு ஏற்ற மாதிரிதான். தடவை அந்த படத்தை பாத்தீங்கன்னா பெரிய விஷயம் தான். தெரியல நான் முதல் தடவை பார்த்தோட அந்த படத்தை மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அது ஞாபகமும் இல்ல, திரும்ப பார்க்கணும் எண்ணமும் இல்லை. பிரகாஷ் சொல்லுங்க பிரதர். ஆஃப் டாபிக், அந்த ஏற்கனவே நீங்க சஜஸ்ட் பண்ணீங்க நம்ம பேசணும் அந்த சி, அதை பார்த்து முடிச்சிட்டேன். பார்த்துட்டேன். 3 சீரிஸ் முடிச்சேன். 3 சீசன். ஆமாங்க, 3ஆவதும் நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது. சரி பார்க்கலாமா அப்படின்னு யோசிச்சேன். அப்புறம் ஒரு 2 எபிசோடு பார்த்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் பிக்கப் ஆச்சு. ஓரளவுக்கு அப்படியே பார்த்து முடிச்சிட்டேன்னு வைங்களேன். நல்லா தான் இருந்தது. பாபாவாஸ் கேரக்டர் மொரட்டு மாசா இருக்கும். பாபாவாஸ் கேரக்டர்லாம் அப்படியே பாபாவாஸ் மொரட்டு மாசம். நமக்கு இந்த அசுரன் சீன் அப்படியே ஒரு சீன் ஒன்று இருக்குமே, அதாவது பாபாவாஸோட கேரக்டர் வில் ஃபைட் பண்ற ஃபர்ஸ்ட் ஃபைட், அவன் பையன் மிரண்டு போவான்ல, நம்ம அப்பாடா இப்படி, நம்ம அப்பா எப்ப பார்த்தாலும் நம்ம அப்பா எதுக்கு சண்டைக்கு போகாது நவராது, அப்படி போவா இப்படி போவாரு பிடிப்பான். திடீர்னு ஒரு அடி ஃபைட், மொரட்டு ஃபைட். அந்த அங்க இருந்து அந்த அசுரன் சீன் வரும். ஃபர்ஸ்ட்ல அந்த ஸ்லேவ்ஸ் எல்லாம் விப்பானுங்க. ஆமா அந்த இடத்துல தான் அந்த ஃபைட். அவன் ஒருத்தாள் இருந்து ஒட்டுமொத்த பார்த்து கொல்றத பார்த்துன்னு மிரண்டு போயிருவான் அவன். அப்பா இதுக்காடா. ஆமா அவனோட, அதாவது இவனுக்கு கண்ணு தெரியும், கண்ணு தெரிஞ்சவனோட கண்ணு தெரியாத பண்ற ஃபைட்டு அல்ட்ரா மாசா இருக்கும். அது அங்க இருந்து அப்படியே நீ அசுரன் கட் பண்ணீங்கன்னா அசுரன் சீன் அப்படியே இருக்கும் உங்களுக்கு பையன் முன்னாடி எல்லாமே. ஆமா பாபாவாஸ் கேரக்டரும் நல்லா பண்ணிருப்பாங்க. அந்த ஆர்கே அவ எல்லாத்துக்கும் இது பண்றவன், ஃபேமிலிக்கு. ஆமா தம்பி பிரதர், அவன் பிரதர் கூட சூப்பர் எமோஷன் கட் ஆகும், சூப்பரா இருக்கும். அது அண்ணன் தம்பி ஃபைட்லயே வேற லெவல்ல இருக்குமே. அதாவது நம்ம வந்து நமக்குள்ள வந்து எப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து அவங்க எமோஷனல் அட்டாச் ஆகிறப்ப நம்மளும் சேர்ந்து அட்டாச் ஆகும். இதுல வந்து கடைசியா பாத்தீங்கன்னா அந்த 2வது கல்யாணம் பண்ணவால
ஆமா அந்த அந்த ஆமா ஆமா அதெல்லாம் பாக்குறப்ப வந்து அவன் 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 2 இடத்துலயும் அவன் போறப்ப சூப்பரா போவான். அவனோட ரியாக்ஷன் ஃபுல்லா பயங்கரமா இருக்கும். அதாவது அவனுக்கு கண்ணு தெரியாதனால ஆளுன்னு எல்லா எமோஷனையும் சூப்பரா வெளிப்படுத்துவான். எனக்கு அவங்க அந்த பாபா கேரக்டர் சீரிஸ் பார்த்து முடிச்சு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு வில்லி தான் பிடிக்காது, வில்லி கெட்டப் தான் பிடிக்காது. ஆமா அதனாலதான் இப்ப சொல்ல வந்தேன். இந்த சமீப காலத்துல பார்த்ததுலயே பயங்கர இவ்வளவு கடுப்பான வில்லினா இவ்வளவு பார்த்தது. அவ்வளவு ஒரு மாதிரி பண்றது எல்லாமே கடுப்பா இருக்கும். அந்த மாதிரி நல்ல கேரக்டர் போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. நான் சமீப காலத்துல பார்த்ததுலயே ஒரு மோசமான வில்லி கேரக்டர் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அந்த டேம் சீன்ஸ்ல எல்லாமே செட்டிங் பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி ஆமா 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 அவ சாகலேன்னு வருத்தமா வேற இருக்கும். ஃபர்ஸ்ட் சீன் அவ சாகலேன்னு வருத்தமா இருக்கும் வேற. அந்த ஒரு இடத்துல கடத்தி வச்சிருப்பாங்கல்ல, அதோட ஒரு இடத்துல கடத்தி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல செத்து சாவடிச்சிருக்கலாம் மேடம், காப்பாத்துறீங்கிற மாதிரி இருக்கும். 2-3 இடத்துல எனக்கு தெரிஞ்சு அவ சாக வேண்டியது. வேற பக்கத்துல இருக்கிறவங்க ஏதாவது முட்டாள்தனமா ஏதாவது பண்ணி அவளை காப்பாத்திடுவாங்க. எப்படா இவ சாவான்ற மாதிரி இருக்கும். நல்லா அவ கேரக்டரும் நல்லா ஏன்னா அவ கேரக்டரும் முக்கியம். ஆக்சுவலா அவ இருக்கங்காட்டியும் அந்த கடைசி வரைக்கும் அந்த ஸ்டோரி எடுத்துட்டு போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா ஆனா நல்ல ஒரு போர் அடிக்காத ஒரு சீசன். நம்ம எப்பவும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த கண்ணு தெரியாத காது கேட்காது வாய் பேச முடியாதனால நமக்கு இறக்கம் வர வைக்கிறவங்க என்னென்னமோ போட்டு துணிப்பாங்க. அப்படி எதுவுமே இல்லாம நம்ம ஃபுல் டைம் என்டர்டெயின்மெண்ட்ங்கிறத மட்டும் பேஸ் பண்ணி ஒரு பரபரன்னு போற ஒரு சீரிஸ் தான் அது. கொஞ்சம் சீரிஸ் கொஞ்சம் எபிசோட் மட்டும் கொஞ்சம் அங்கங்க ஸ்லோவாகும். கரெக்ட். ஆமா நீங்க சொன்ன மாதிரி கண்ணு தெரியாதவங்க எப்படி பண்ணுவாங்க நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட் கொஞ்சம் யோசிப்போம், அதுக்கப்புறம் அதை மறந்தே போயிடுவோம். அவங்க பண்றதெல்லாம் கண்ணு தெரியாதுன்னு தெரியும், பட் அந்த அளவுக்கு நம்ம அதுலயே ஒன்றிடுவோம். அவங்களால இதெல்லாம் பண்ண முடியும்னு நம்மளே கன்வின்ஸ் ஆயிடுவோம் ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே. அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் நம்ம நம்புற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த வெப் சீரிஸ் நல்லா இருந்தது நீங்க சொன்னதுல. அப்புறம் இன்னொருத்தர் யாரும் சொன்னாருங்க, நான் இந்த அனிமே எல்லாம் பார்த்ததே இல்லை, யாரோ ஒருத்தர் நான் ரெக்கார்டட் தான் டெத் நோட் சொன்னாரு. டெத் நோட் ஆமாங்க, அது கூட ஓகே பார்க்க ஆரம்பிச்சேன். இப்பதான் ஒரு 7-8 எபிசோடு பார்த்திருக்கேன். டவுன்லோட் பண்ணி ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து ஆடியோ மட்டும் பிளே ஆகல, சப்டைட்டில் நல்லா பிளே ஆகுது, வீடியோட சேர்த்து சப்டைட்டில் வருது. எனக்கு தனியாக சப்டைட்டில் பிளே ஆக தேவையில்ல, அதுல வீடியோலயே வருது ஆட்டோமேட்டிக்கா. ஆனா ஆடியோ சுத்தமா வரல, இங்கிலீஷ் ஆடியோவும் வரல, எனக்கு ஜப்பனீஸ் ஆடியோவும் வரல. அதனாலதான் நீங்க பாக்க ரெண்டு வீடியோ டவுன்லோட் பண்ணி பார்த்தேன், 2 தடவை செட் ஆகல, அதெல்லாம் அப்படியே விட்டுட்டேன் அதை. ஓகே ஓகே. அந்த இங்கிலீஷ் கொரியன் பாக்குறதுக்கு வேணா நான் ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கு, டைரக்டா நான் பார்ப்பேன். அந்த இது வேணா உங்களுக்கு அனுப்புறேன், ட்ரை பண்ணி. நான் டவுன்லோட் பண்ண மாட்டேன், நான் இங்க இல்ல எனக்கு எனக்கு என்னன்னா வெப்சைட்ல பாக்குறது எனக்கு ப்ராப்ளம் வரும். ஏன்னா வந்து ஆட் நிறைய வரும், அது போக பாத்தீங்கன்னா நெட் கட் ஆகும், ஸ்லோவா இருக்கும். நமக்கு இதை டவுன்லோட் பண்ணிட்டோம்னா எத்தனை ஜிபினாலும் பொறுமையா உட்காந்து பாத்துக்கலாம் ரிலாக்ஸா. அதுக்காக டவுன்லோட் பண்ணிடுறது. எந்த நேரமும் பாத்தீங்கன்னா நெட் கட் ஆகும், கவலைப்பட தேவையில்லை. கரண்ட் தவிர மற்ற எதாவது பயப்பட தேவையில்ல, அது அந்த ஆங்கிள் போயிடுறது. ஓ சரி சரி ஓகே 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 புரியுது. இங்க டவுன்லோட் பண்ண இந்த இன்டர்நெட் ப்ரொவைடரே நோட்டீஸ் அனுப்புவோம். ஆமா பைரசி டவுன்லோட் பண்ண. டேய் அப்பா, நான் ஒரு வருஷம் முன்னாடி வந்தபோது அந்த மாதிரி இந்தியா எவ்வளவு தேவலன்னா இங்க வேற மத்த ஊர்ல எல்லாம் நோட்டீஸ் அனுப்புவாங்க, டொரண்ட் டவுன்லோட் பண்ணாலும். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் அந்த இன்டர்நெட் ப்ரொவைடர் டைரக்டா அனுப்பிச்சிடுவாங்க நோட்டீஸ். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு 1-2 ஆச்சுன்னா அப்புறம் வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து இது மாதிரி இங்க அதுக்கப்புறம் நான் எதுவுமே டவுன்லோடே பண்றது. விபிஎன் பண்ணி பண்ணலாம்னு நினைக்கிறேன், தெரியலங்க. நான் ட்ரையே பண்ணதில்லை. விபிஎன் யூஸ் பண்ணுவேன் வேற ஏதாவது நம்ம இதுக்கு ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்பாட்டிஃபை, யூடியூப் அந்த மாதிரி வேற ஏதாவதுனா ப்ரைம் பார்க்கறதுக்கு. பட் அதுக்கப்புறம் நான் டவுன்லோடே பண்ணதில்லை. ஒரு ஃபர்ஸ்ட் அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் வந்ததுக்கப்புறம் நான் டவுன்லோட் பண்ணது. அப்புறம் ஆன்லைன்லேயே பார்த்துக்கிறது. ஆமாம், ஆன்லைனில் பார்த்தா பிரச்சனை வராது, அப்படியே பார்த்துக்கிறது. பிரகாஷ்னா என்ன இப்பதான் பார்த்தேன், நானா ஒண்ணு படமே ரீமேக் தானா? என்னங்க இப்ப பேசுறீங்க? அது பழைய படத்தோட ரீமேக். அதுதானா, நான் இப்பதான் ரேண்டமா பார்த்தேன் அது பழைய படத்தோட ரீமேக்னு எனக்கு இப்பதான் தெரியும். ஏன்னா 2007 அந்த படம் வந்தப்போ அவ்வளோ சூப்பரா போச்சு. பட் எனக்கு தெரியாது, அது டிவில தான் அந்த படம் நான் பார்த்திருக்கேன். பட் அந்த படம் ரீமேக்ன்றது இப்பதான் தெரியும். என்ன படங்க? நான் அவன் இல்லை. ஏமாத்திட்டு கோர்ட்ல போயிட்டு நான் அவன் இல்லைன்னு. அது எதோட ரீமேக்குங்க? தமிழ் படம், அதே டைட்டில், ஜெமினி கணேசன் படம். ஓ ஆமா ஆமா கரெக்ட் ஆமா கரெக்ட். இப்பதான் நான் வந்து ரேண்டமா செக் பண்றப்போ அது கண்ணுல பட்டுச்சு, எனக்கு ஷாக் ஆயிடுச்சு அதை பார்த்த உடனே. அது ரொம்ப பழைய படம், அதாவது 1974 நினைக்கிறேன். 75 பாத்தீங்கன்னா அதே தான் நேற்று சொன்ன படமும், அதே ஜெமினி கணேசன் படம் 75 உறவுக்கு கை கொடுப்போம். ரெண்டுமே அடுத்தடுத்து வந்துச்சு ஜெமினி கணேசனுக்கு.
நான் அவனில அப்பயும் ஹிட், இப்ப ரீமேக் பண்ணி அதுவும் ஹிட். நான் சினாப்சிஸ் படிச்சதுக்கு அப்புறம் தான் ஐயோ என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது வந்த புதுசுல எல்லாத்துக்கும் சொல்லிதான் அப்படி ரீமேக் பண்ணாங்க. அதுல இருந்து பாட்டும் அது மாதிரி தானே வந்துச்சு. அதுக்கப்புறம் விஜய் ஆண்டனி போட்டு பயங்கர பிளாக் பஸ்ட் ஆக்கிட்டாரு எல்லாத்தையும். அது ஹோல் ஸ்டோரி அப்படிதான் இருக்குமாண்ணா? அந்த ஹோல் ஆமா டோட்டலாவே இப்ப நம்ம காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி இருப்பாங்க இத. அந்த படத்தை ஒரிஜினல் எப்படி இருக்கும்னு மட்டும் சொல்லுங்க. கிளைமேக்ஸ் அப்ப வேற, அப்ப கிளைமேக்ஸ் அது வேற கிளைமேக்ஸ். ஆனா இது வந்து எப்படின்னா நம்ம இந்த கரண்ட் ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி மாத்தி இருப்பாங்க. இதுல அடிஷனலா நமிதா போர்சன், கிளாமரஸ், அப்புறமேட்டு ஜோதிர்மயி கேரக்டர் இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் பூஸ்டப் ஆகிடுச்சு. இங்க நான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் இங்க பயங்கரமா போனுச்சு, நல்லா ஹிட் அடிச்சிச்சு. செகண்ட் பார்ட் தான் ஓடல இங்க. ஓகே ஓகேண்ணா. சரிங்க பிரதர், 10 மணிக்கு முடிக்கிறது. இன்னைக்கு வீக்கெண்டுனால 10:30 ஆயிடுச்சு, முடிச்சுக்குவோமா? ஓகே ஓகேங்க பிரதர். சுகுமார் ப்ரோ இருக்காரா, தூங்கிட்டாரா? இல்ல 100 எமோஜி போட்டிருக்காரு. போட்டாரா? சரிங்க பிரதர், சுகுமார் ப்ரோ முடிச்சுக்கலாம். ஓகே சரி ரைட், ஓகே பாப்போம், நாளைக்கு பாப்போம், பாய். நாளைக்கு பார்க்கலாம், பாய்.